ஜெய் சர்க்குருநாதா. கடந்த 2 ஷார்ட்ஸில் பாபா நீம்காவில் தன் கை கால்கள் அணமன கிணற பார்த்தோம். அப்புறம் பாபா வந்த கண்டோபா கோவிலை பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம்தான் நம்ம சாயி சச்சரிதத்தில் படிக்கச்ச நானா சாஹேப் டேங்லேவின் அவர்களுடைய வீடு. ஆனால் இந்த இடத்துல வீடு இல்லை, கோவிலாக்கப்பட்டிருக்கு இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு தான் குருநாதர் எழுந்தருளி இவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பான பிரசாதங்களையும் பிக்ஷையையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ரொம்ப உன்னதமான இடம். எல்லா பக்தர்களையும் அப்படின்னு அழைத்து வந்த இந்த இடத்தினுடைய மகத்துவத்தையும் பாபா எந்த வழியாக என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே என்ட்ராவாரோ அந்த இடத்தினுடைய விசேஷங்கள் தொட்டு கும்பிட்றாங்களே குருநாதருடைய திருவடிப்பட்ட இந்த இடத்தினுடைய மகத்துவம், இது அனைத்தையுமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நானா சாஹேப் டேங்லே ஐயா அவர்களுடைய வீடு. அந்த வாசல் பாபா எந்த வழியாக அவருடைய வீட்டுக்கு போவாரோ அதே வழியாக தான் பக்தர்களும் சென்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. அந்த குடும்பத்தாரால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பாபாவினுடைய ஆலயம், பாபா வந்த ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட ஒரு அற்புத ஆலயம். ஒத்தொத்தருடைய மனசுலையும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டு வந்ததுக்கு குருநாதனுக்கு ரொம்ப நன்றிகள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே சாய்நாதருடைய அந்த ஞாபகார்த்தமும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அதனுடைய வழித்தடங்களும் தான் நமக்கு ஒரு சிறந்ததான வழிகாட்டியாக அமையும் நம் வாழ்க்கைக்கு அப்படின்றது பரமசத்தியம். ஆகையினால் நீங்கள்லாம் ஷிரடிக்கு நீங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா ஷிரடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான். கடந்த ஷார்ட்ஸில் பார்த்த அந்த கிணறு பார்க்கலாம், நீம்காவில் இருக்கக்கூடிய கண்டோபா மந்திர் பார்க்கலாம், இதோ நானா சாஹேப் டேங்லே ஐயாவுடைய வீட்டை பார்க்கலாம், அவர் மூலமாக கட்டப்பட்ட இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம். குருநாதனுடைய சாநித்தியமும் குருநாதனுடைய திருவடியும் குருநாதனுடைய அந்த சுவாசமும் கிடைக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா அனுபவிக்கலாம். கடந்த ஷார்ட்ஸ்லாம் அடியன்னு சொன்ன மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி எங்கெல்லாம் போனாரோ அது எவ்வளவு வைபவமாக திகழுதோ, கண்ணபெருமானுடைய பிருந்தாவனத்தில் திருவடி பட்ட இடமெல்லாம் எவ்வளவு உயர்ந்ததாக திகழுதோ, அதை போல தாங்க நமக்கு நம்ம கண்ணனும் ராமனுமாகிய நம் சாய்நாதர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் போய் பார்த்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து அந்த குருநாதனுடைய அந்த நினைவுகளை நம்ம அந்த இடத்துல இருந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததான லாபம், ஆத்மீக லாபம் அப்படின்றத அடியேன் சொல்லிக்கிறேன். இத்தகைய ஆத்மீக லாபத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா அவசியம் கட்டாயம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணுங்கிறத அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.